எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் ஒரு ஜெபம் பண்றாரு. அதுல நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாயின்னு சொல்றாரு. நம்ம வந்து தேவனுடைய அன்பிலே வேரூன்றி நிலை இருக்கிறோம்மா. அடுத்தது அவருடைய அன்பின் ஆழம், நீளம், உயரம், அகலம் இதையெல்லாம் அறிந்து கொள்ளணுமா. ஆழம்னா எவ்வளோ யோசிச்சு பாருங்க. எல்லா பகுதியிலையும் அவருடைய அன்பு இருக்கிறதுன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்றதுக்கு நம்ம வல்லவர்கள் ஆகணுமா. இதுல பாத்தீங்கன்னா அறிவு கெட்டாதுன்றாரு, புரியாதுங்கிறாரு. ஆனாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர்களாக நம்ம மாற வேண்டும் என்பதும் அவருடைய ஜெபமா இருக்குது. அப்போ அந்த அன்பிலே நாம் வேரூன்றி நிற்கணும். எந்த அன்பிலே? மற்றவங்களுடைய அன்பில் அல்ல, தேவனுடைய அன்பிலே. ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் எல்லா பக்கத்திலையும் இருக்கிற அந்த அன்பிலே நாம் வேரூன்றி நிலை பெற்றிருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் நம்ம அசைக்க முடியாது.